अस्सलाम वालेकुम। ब्याज देने वाले के घर में खा सकते पी सकते, उनका अमल उनके साथ बोलती जहेज भी है ना, उन्होंने लेती उन्होंने देती, तो मैं दावत तो मैं कबूल करना सुन्नत है बोलती। சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, வட்டிக்கு வாங்குறாங்க, வட்டிக்கு கொடுக்குறாங்க, அதை நம்ம சாப்பிட்றோம், தவறு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி வரதட்சணை வாங்குறாங்க கொடுக்குறாங்க, அதில் போய் சாப்பிட்றது குற்றம் இல்லை தானே? அது ஒரு சுன்னத்தான ஒரு விருந்து அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல ஒரு கேள்வி, ஒரு காலத்திற்கு தேவையான விளக்கம் தரப்பட வேண்டிய ஒரு கேள்வி தான். வட்டி வாங்கக்கூடியவர் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்லாம், வட்டி கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் கொடுத்தாலும் சாப்பிட்லான்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க. மார்க்கத்தில் அது ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான், தடை இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட தவறான நம்பிக்கை இருக்குது. அதாவது ஒருத்தர் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாருன்னு வைங்க, பணத்தை வட்டிக்கு விட்டு யார் சம்பாதிக்கிறாரோ அவருடைய வீட்டில் ஒரு ரூபா கூட நம்ம வாங்கக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணி கூட அவர் வீட்டில் நம்ம குடிக்கக்கூடாது, கொஞ்சம் சாப்பாடு கூட நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை சரியா? நம்பிக்கை சரி கிடையாது. ஒரு சின்ன வயசில் எனக்கு ஒரு கதை கூட சொல்லியிருக்காங்க, பாட்டி சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேட்குறதுக்கு ஒரு சங்கடமாக உள்ள ஒரு விஷயந்தான். ஒரு அம்மா குழந்தை பிறந்தா ஒரு தப்பான ஒரு உணவை சாப்பிட்ற மாதிரி நேர்ச்சை பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்தா, இறைவா நான் தப்பான இந்த உணவை சாப்பிடுவேன். குழந்தை பிறந்துடுச்சு. இப்போ சாப்பிட்றது அருவருப்பாக இருக்குது. மார்க்க அறிஞர் ஒருத்தர் ஃபத்வா கொடுத்தாராம், யார் வட்டி கொடுக்குறானோ அவன் வீட்டில் போய் சாப்பாடு போட்டு கீழே அதை எடுத்து நீ சாப்பிட்ரு, சாப்பிட்டனா நீ என்ன ஆகிடுவ, நீ எதை நேர்ச்சை பண்ணியோ அதை நீ சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் என்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் இதெல்லாம் கதை, இதெல்லாம் ஒரு கிஸ்ஸா கதை தானே தவிர மார்க்கத்தில் உள்ள சட்டங்கள் கிடையாது. ஒருத்தர் ஹராமான சம்பாத்தியம் சம்பாதிக்கிறார் என்றால் அதை நான் வாங்கி சாப்பிட்றதுல நான் ஹராமான நபராக ஆவேனா? நான் ஆக முடியாது. அவன் தான் ஹராமில் சம்பாதிச்சிருக்கிறான், எனக்கு அது ஹராம் கிடையாது. ரமலானில் நோன்பு கஞ்சி நேரத்தில் எல்லாம் நிறைய பேர் கஞ்சிக்கு காசு கொண்டாந்து கொடுப்பாங்க. நோன்பு கஞ்சி நேரத்தில் ஏன் இன்னைக்கு நோன்பு கஞ்சி இன்னைக்கு எந்துன்னு சொல்லி தினந்தோறும் என்ன செய்வாங்க, நோன்பு கஞ்சி பணம் கொடுப்பாங்க. சில பேர் அதை வேற சொல்லுவாங்க. சில பள்ளிகளில் எழுதி போட்டிருக்காங்க, யார் வட்டிக்கு பணம் விட்டு சம்பாதிக்கிறீர்களோ அவங்க நோன்பு கஞ்சிக்கு இங்கே பணம் தர வேண்டாம் அப்படிலாம் சில அறிவிப்புகள்லாம் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் மார்க்கத்தில் அந்த மாதிரி அம்சம் சொல்லப்படவே இல்லைங்க. ஒருத்தரை எந்த காசில் அவர் கொடுக்குறாரோ அது ஹலாலான பணமாக இருந்தால் தான் நாம் அதை சாப்பிடணும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா என்றால் சொல்லப்படவே இல்லை. உதாரணமா நம்ம ஒரு நண்பர்கள் கூட ஒரு டீ சாப்பிட்றோன்னு வைங்க, டீ கூட நீங்க சாப்பிட முடியாது. இந்த நிலைப்பாட்டில் நீங்க இருந்தீங்கன்னா ஒரு டீ கூட உங்களால குடிக்க முடியாது. ஏன்? இந்த 10 ரூபாய் அவர் ஹலாலாக சம்பாதிச்சாரா ஹராமாக சம்பாதிச்சாரான்னு நீங்க கண்டுபிடிக்கணும்ல. போயிட்டு ஹலாலா சம்பாதிச்சாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க அந்த டீயை சாப்பிட முடியும். இப்போ ஒவ்வாத ஒரு சட்டத்தை மார்க்கம் சொல்லாது. இது நானா சொல்றேன்னா, நானாலாம் சொல்லலை, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓனா மேற்கோள் காட்டுறேன் பாருங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்டு மன்னர்களோட நட்புறவுல இருந்தாங்க. அந்த நட்புறவோட இருக்கும் பொழுது அந்த மன்னர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்வை அன்பளிப்பா கொடுத்துட்டு போவாங்க, கோவேரி கழுதை அன்பளிப்பா கொடுத்துட்டு போவாங்க, நல்ல உயர் ரகமான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போவாங்க. அந்த வாகனங்கள் இருக்குல்ல, கழுதை குதிரை மாதிரி வாகனங்களை அன்பளிப்பாக கொடுத்துட்டு போவாங்க. இது எல்லாம் ரசூலுல்லாஹ் அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டார்கள் ஹதீஸ் இருக்கு. அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லயே நம்ம பார்க்குறோம். இது என்ன காட்டுது? கொடுத்த நபர்கள் முஸ்லீம் கிடையாது. கொடுத்த நபர்கள் யாரு? முஸ்லீமா என்றால் முஸ்லீம் கிடையாது. கிறிஸ்தவ மன்னர்கள், யூத மன்னர்கள், அந்த முஷ்ரிக்கு கொள்கையில் இருக்கக்கூடியவங்க. ரசூலுல்லாஹ் இந்த போர்வை உங்களுடைய சாராயம் விற்ற பணத்தில் வந்ததா அல்லது விவசாய பணத்தில் வந்ததா என்ற கேள்வியாக கேட்டாங்க. நீங்க விவசாய பணத்திலிருந்து கொடுத்தா நான் இந்த போர்வையை வாங்கிக்கிறேன். நீங்க அவங்களும் அதெல்லாம் வித்துட்டு தான் இருந்தாங்க. மற்ற முஷ்ரிக்கு எல்லா மன்னர்களுமே மது போதை எல்லாமே அவங்களுக்கு தடுக்கப்பட்டதெல்லாம் ஹராமா, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்படி இந்தியாவிலே நீங்க பார்க்கலாம், ஹலாலான விஷயங்களை அவங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டுடைய லெவல் என்னன்னு கேட்டா ஹராம் ஹலால்லாம் இங்க பார்க்கறதே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க கிட்ட இருந்து போர்வை அன்பளிப்பு பெற்றிருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து வாகனங்கள் அன்பளிப்பு பெற்றிருக்கிறாங்கன்னு ஆதாரம் இருக்கு. இந்த அடிப்படையில் நாம ஒருத்தர் ஹராமான சம்பாதியத்தில் சம்பாதிக்கிறார் என்றால் சொல்ல போனா இஸ்லாத்துல இன்னொரு அடிப்படையே இருக்கு. லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவச்சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் என்று இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தருடைய பாவச்சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்குள்ள முக்கிய வேறுபாடே இதுல தான். அவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவத்துடைய நம்பிக்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையில் சுமந்து இறந்துகிட்டாருன்னு சொல்றாங்க. எல்லாருடைய பாவத்தையும்
சிலுவையில் சுமந்துக்கிட்டே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஓம் பாவம் நான் சுமக்க மாட்டேன், ஏன் பாவம் நீ சுமக்க முடியாது? ஓ நன்மையை நான் சுமக்க மாட்டேன், ஏன் நன்மையை நீ சுமக்க முடியாது? யார் செஞ்ச பாவமோ அது அவங்களுக்குரிய பாவம் தான், யார் செஞ்ச நன்மையோ அது அவங்களுக்குரிய நன்மை தான் இஸ்லாம் சொல்லுது. இப்போ ஒருத்தர் பாவமான சம்பாத்தியம் செய்து வட்டியை அடிப்படையாக கொண்டு சம்பாதித்தார் என்றால் அந்த பாவம் அவருக்குரியது. அதிலிருந்து அவர் செலவு செய்கிறாரு. அந்த பணத்தை நான் பெற்றுக்கொள்வதனால் நானும் பாவியாக ஆவேனா? நான் பாவியாக ஆக முடியாது. அது அவருக்கு தலையில உள்ளது. அதில் இன்னொன்று கூட சொல்லலாமே, என் தாய் தகப்பன், என்னுடைய பெற்றோர், என் அப்பா அம்மா வட்டி பிஸ்னஸ் செய்கிறாங்க, சினிமா தேட்டர் நடத்துகிறாங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், ஹராமான ஒரு சம்பாதியம் நடத்துகிறாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுடைய சொத்து பிள்ளைக்கு வருமா இல்லையா? இதை வாங்கணுமா கூடாதுன்னு இப்போ என்ன சொல்லுவீங்க? நான் இல்லைங்க, நாங்கள்லாம் ஹலால் மட்டும் தாங்க வாங்குறது, நான் ஹராம்லாம் வாங்க மாட்டேன், எங்கள் அப்பா தேட்டரை வச்சு சம்பாதிச்சதுனால இந்த பொருளாதாரம் நான் வாரிசு முறையில் நான் பெற மாட்டேன், வாங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் தெளிவாக இருக்காங்க மக்கள். அது அவருக்குரிய பாவம், அப்பா செஞ்ச பாவம் எப்படி பிள்ளைக்கு வரும் அப்போ சொல்கிறாங்க. அப்போ அதுதான் சரியும் கூட. பெற்றோர் செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வருமா என்றால் பிள்ளைக்கு வராது. அந்த வாரிசு முறையில் பிள்ளை அந்த சொத்தை அடைந்து கொள்வாரே தவிர அந்த பாவத்தை அடைந்து கொள்ள மாட்டார். இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம். இது 2 ஆதாரங்கள் சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொல்றதா இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய முடியாது? ஜக்காத், அவங்க குடும்பம் ஜக்காத் சாப்பிடக்கூடாது. ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அவங்க பேரிச்சம்பழத்தை வாயில போடும் பொழுது என்ன செஞ்சாங்க ரசூல்லா? ஜக்காத்துக்குரிய பேரிச்சம்பழத்தை வாயில போடும் பொழுது துப்புன்னு துப்பு வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் அவங்க சாப்பிடக்கூடாது. அப்போ பரீரா என்ற பெண்மணிக்கு என்ன வருது? அந்த ஜக்காத்துக்குரிய ஒரு அன்பளிப்பு, ஒரு பேரிச்சம்பழம், ஏதோ ஒரு உணவு வருது. இதை பரீரா பெற்றுக்கொள்றாங்க. பரீரா ரசூல்லாவுக்கு அதை அன்பளிப்பா கொடுக்குறாங்க. ரசூல்லா அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் அந்த ஜக்காத்து சதக்கா நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஜக்காத்து எனக்கு தான் ஹராம், பரீராவுக்கு இல்லைன்றாங்க ரசூல்லா. பரீராவுக்கு வந்தது தான் சதக்கா, என் வழியா வந்தது என்னது? அது அன்பளிப்பு, ஹதியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தர்றாங்க. அப்போ ஒரு கை மாறுது, இவங்களுக்குரிய பொருளாக அது மாறின பிறகு பரீரா எப்படி தான் தர்றாங்க? சதக்காவா அதை கொடுக்கல, எப்படி தான் கொடுத்தாங்க? அதை அன்பளிப்பாக கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கினாங்களா இல்லையா? இப்போ இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த வட்டிக்கு ஒருத்தர் கொடுக்கிறார் என்றால் அவர் ஒரு காரியத்துக்கு செலவு பண்ணா, ஒரு உணவு கொடுத்தா அந்த உணவு சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அதெல்லாம் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். அந்த அவருக்குரிய பாவம் அவருக்குரியது, நாம் அதில் குற்றவாளியாக ஆக மாட்டோம் என்பது ஒரு பகுதி. 2வது அவங்க கேட்ட விஷயம் முக்கியமானது என்னன்னா, அதில் இப்படி தானங்க வரதட்சணை சாப்பாடும், வரதட்சணை சாப்பாட்டில் பெண் வீட்டுக்காரங்க கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்குறாங்க. இப்போ குற்றவாளி யார்? இதில் மாப்பிள்ளை வீட்டுக்கார குற்றவாளி, கொடுத்த அடிப்படையில் அவங்களும் குற்றவாளியாக, பெண் வீட்டுக்காரங்க 2வது குற்றவாளியாக வருவாங்க. யார் வாங்கினாலும் அவங்க குற்றவாளி. இதில் உணவு சாப்பிட்ற நாம் எப்படிங்க குற்றவாளியாக ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்விதான். உணவு சாப்பிடக்கூடிய நான் குற்றவாளியா? உணவு ஹராமா என்று கேட்குறாங்க. உணவு ஹராம் இல்லை தான். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, வட்டியை சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் உணவு கொடுத்தார் என்றால் அதை சாப்பிட்றது ஹராம் இல்லை. அந்த அடிப்படையில் வரதட்சணை ஒருத்தர் வாங்கி நமக்கு சாப்பாடு கொடுக்கிறார் என்றால் அந்த சாப்பாடு எனக்கு ஹராம் இல்லை, அவருக்கு வேண்டுமானால் அது ஹராம். அந்த முறையில் வாங்கினது ஹராம். அது எனக்கு ஹராமா? எனக்கு அன்பளிப்பா அது வருது ஹராம் இல்லை. ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சபையே அல்லாஹ் ரசூலுக்கு விரோதமான ஒரு சபையா இருக்கு. அதுதான் பிரச்சனையே. அங்கே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக அந்த காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கு. வரதட்சணை வாங்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுது. மகர் கொடுக்க வேண்டும், மாப்பிள்ளை மகர் தான் கொடுக்கணும். பெண் வீட்டில் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லும் பொழுது அந்த வீட்டில் அப்பட்டமாக அதை மீறாங்க. 15 சவர நகை, 20 சவர நகை, பெண்ணுக்கு பெரிய பெரிய அலங்காரத்தில் வரதட்சணைகள், நகை வழியாக கட்டில், பீரோ, மெத்தை வச்சு வைக்க சொல்லுவாங்க. ஒரு ஹோண்டாலேருந்து போண்டா வரைக்கும் வீட்டில் இருக்கு. ஹோண்டாவிலேருந்து போண்டா வரைக்கும் அடுக்கி வச்சு அந்த பெண்ணை அனுப்புகிறாங்க. இந்த வீட்டில் சாப்பிட கூப்பிடும் பொழுது முழுக்க மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் அங்கே நடக்குது. நானும் அங்கே கலந்து சாப்பிட்டேன் என்றால் இந்த பாவத்தில் நானும் பங்காளியாக ஆயிடுவேன் என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த சபை தான் ஹராம், உணவு ஹராம் எனக்கு இல்லை. உணவு அந்த மாப்பிள்ளைக்கு ஹராம், அந்த மாப்பிள்ளை குடும்பத்தாருக்கு ஹராம். மாற்றுக்கருத்தில் எனக்கு ஹராமா? எனக்கு அன்பளிப்பா தரப்படுது, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த சபை இருக்கு பாருங்க, அல்லாஹ் எந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தானோ
அதுக்கு நேர் மாற்றமாக காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி கொடுத்தார்களோ அதுக்கு நேர் மாற்றமாக நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு, சபையாக இருக்கு, மஜ்லிஸாக அது இருக்கு. அல்லாஹ் இப்போதான் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய ஒரு இடத்துல இங்க இருக்கிற மாதிரி இருக்குமானால் நீங்க அந்த இடத்துல இருக்க வேணாம். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுது அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுது, அந்த மாதிரி மஜ்லிஸுக்கு உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க இருக்கலாமா? அவர்களோடு நீங்களும் இருக்காதீர்கள். இருந்தா என்ன? இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் குர்ஆன் சொல்லுது. அப்போ நீங்களும் அவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொன்னதுனால நம்ம போறது இல்லைங்க. அதே மாதிரி ரசூல்லா தன்னுடைய மகள் ஃபாத்திமா வீட்டுக்கு போறாங்க, விருந்து சாப்பிட தான் போறாங்க. வாசப்படியில் என்ன பார்க்குறாங்கன்னா உருவம் பொதித்த திரைச்சிலையே பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு போறாங்க, மகள் வீடு, சொந்த பெற்றெடுத்த மகள் ஃபாத்திமா வீடு. வாசப்படியில் என்ன பார்க்குறாங்க? உருவம் பொதித்த திரைச்சிலை பர்தாவை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் போனாங்களா? உள்ளே போயிட்டு திருத்தி கொடுத்தாங்களான்னா இல்லை, திரும்பி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று திரும்பி வந்துட்டாங்க. ஃபாத்திமா ஓடி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் நீங்கள் போயிட்டீங்க, வாங்க வீட்டுக்கு அப்படின்றாங்க. இல்லைம்மா, எந்த வீட்டில் வந்து உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கே வானவர்கள் வரமாட்டாங்க, நாய் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் வானவர்கள் வரமாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல அவங்க இல்லை, புறக்கணிச்சிட்டு வந்தாங்க. அதனால தான் நம்ம வரதட்சணை கல்யாணங்களுக்கு பெண் வீட்டில் வாங்கி திருமணம் செய்யக்கூடிய ஒரு இடங்களுக்கு வர்றதில்லையே தவிர உங்க மேல உள்ள கோபத்தினால கிடையாது. நீங்க மற்ற ஈது பெருநாள் வரும், உங்க வீட்டுக்கு நாங்கள் வருவோம், எங்க வீட்டுக்கு நீங்க வருவீங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த சம்பவத்தில் நாங்கள் புறக்கணிக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் தான். அதுதான் நாங்க புறக்கணிக்கிறதுக்கு காரணமே தவிர வேற எந்த காரணமும் அதில் அடங்கி இல்லை. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.